ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏர்போர்ட் தான் நடந்து போயிட்டுருக்கேன். நான் இருக்கிற பிளேஸ்லேருந்து டைரெக்ட் ஏர்போர்ட்டுக்கு வந்து பஸ் இல்லை. நான் கவர்மெண்ட் பஸ் தான் இங்கே வந்ததுலேருந்து எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் வாக்கில் தான் போகிற மாதிரி இருக்குது. ஆட்டோ வேணால் நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு நடந்து போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. இது ஹைவேங்க. ஹைவேஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். எனக்கு இந்த ஊரும் பிடிச்சிருக்கு, இந்த மக்களும் பிடிச்சிருக்காங்க. நான் என்னமோ நினச்சேன் ஸ்ரீலங்காவை. ஆனால் ஒவ்வொரு இந்தியனும் ஆக்சுவலி நம்ம எந்தெந்த கண்ட்ரிக்கோ போகிறோம், ஹீரோப்லாம் எக்ஸாம்பிள் சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நான் வந்து ஹீரோப்லாம் எக்ஸாம்பிள் சொல்ல மாட்டேன். பக்கத்தில் இருக்க ஸ்ரீலங்காவை தான் நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அவ்வளோ நல்லா இருக்குங்க, நல்லா வச்சுருக்காங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி டு விசிட் திஸ் கண்ட்ரி. அண்ட் நீங்களும் வரணும். மோர் ஓவர் எல்லோரும் விசிட் பண்ணணும். நம்ம இந்தியா பக்கத்தில் இப்படி ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்ட் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. மக்கள் எல்லாம் வந்து ஹாப்பியாக வந்து டூரிஸ்ட்டை வெல்கம் பண்ணுறாங்க. அந்த ஒரு நாட்டுப்பற்றுன்னு இருக்குல்லங்க. அது நம்ம இந்தியாவில் நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இப்போ இருக்கிற எல்லா மக்களுக்கும் அந்த நாட்டுப்பற்று செம்மையாக இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்கள். நான் ஹைவேஸில் தான் இருக்கேன். இப்போது ரீச் ஆகிட்டேன். கொழும்பு பக்கத்தில் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இந்த ஏர்போர்ட் வந்து இருக்குது. அவுட் ஆஃப் சிட்டியில் தான் இருக்குது. கொழும்புலேருந்து அவுட்டரில் தான் இருக்குது. நல்லா இருக்குங்க. இங்கே நீங்கள் அந்த மரத்தெல்லாம் பாருங்களேன். எனக்கு பிடிச்சதே அந்த நேச்சர் தாங்க. இயற்கையை அழிக்காமல் நல்லா வச்சுருந்துருக்காங்க. எப்படி இந்த நாடு எக்கனாமிக் க்ரைசிஸில் அடிபட்டு போச்சுன்றது தான் எனக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருக்குங்க. உண்மையாகவே நான் ஹானர் பண்ணி சொல்கிறேன். இந்த 6 days ட்ரிப்பு நான் இதை ட்ரிப்புன்னு வரல, என்னுடைய பர்சனல் ஒர்க்காக தான் வந்திருந்தேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அகெயின் நான் விசிட் பண்ணுற கண்ட்ரியாக இருக்கும். பட் நெக்ஸ்ட்டு கண்ட்ரி இது இருக்காது. பட் ஆனால் என் லைஃப்பில் அகெயின் வரணும்னு தோணுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இவங்க சாப்பிட்றாங்கன்னா, நம்ம கொஞ்சம் காரசாரமாக சாப்பிடுவோம். இங்கே காரசாரமாக சாப்பிட்றாங்க. எல்லாத்துலேயும் அந்த ஸ்வீட்னஸ் இருக்குது. நம்ம கேரளா மாதிரியே இருக்குங்க இங்கே பார்க்குறதுக்கு. சில்னஸ் மட்டும் தான் இல்லை, மற்றபடி கேரளா மாதிரியே ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஓகே, நான் திருப்பி மறுபடியும் உங்கள் கூட வரேன். பை பாய்.